ஆடித்தவசு 6ஆம் திருநாளை முன்னிட்டு 4வது நிகழ்ச்சியாக இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவானது நடைபெற இருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவு பொருள் அறியும் அரணும் சொல்லின் செல்வி திருமதி சித்ரா கணபதி அவர்கள் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஆன்மீக சொற்பொழிவு அறியும் அரணும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியின் உபயத்தார் அவர்கள் NKS ஆறுமுகம் BSc அக்ரி கோயமுத்தூர் பில்கேட் சங்கரங்கோயில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உபயத்தாரர்கள். சித்ரா கணபதி அம்பா அவர்களுக்கு திருக்கோவிலின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பார்வதிபதையேர் மகாதேவா உபயத்தார் அவர்கள் அம்மையார் அவர்களுக்கு சால்வை அணித்து கௌரவிக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய திருக்கோவிலின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிக்கமல் பூந்தாமரை போல் கையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதுத்தால் கல்லும் சொல்லாதோ கவி. சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் திருக்கோவிலின் ஆடித்தபசு விழாவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கேபிட்டல் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமிகு NKL ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தின் நிர்வாகத்துறையிலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் அர்ச்சகர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் ஆடித்தபசு விழாவிலே அருமையான சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடி மாதத்திலே நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஆடியிலே தான் நாம் விதைக்கக்கூடிய காலம். ஒரு காலத்தில் நம்மளாம் விவசாயத்தை சார்ந்திருந்தோம். ஆறுமுக ஐயா அவர்கள் கூட BSc அக்ரி படிச்சிருக்காங்க. விவசாயத்தை பற்றி அவங்க தெளிவாக படித்து வந்திருப்பாங்க. ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க நம்ம விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருந்த காலத்திலே ஆடி மாதம் என்பது விதைப்புக்குரிய காலம். அப்போ விதைச்சாத்தான் நல்லா விளையும். இந்த எப்படி விளையுதுங்கிறத பார்க்கறதுக்கே நம்ம ஆன்மீகத்தில் ஒரு முறை இருந்தது. முளைப்பாரி போடுவோம் எல்லா இடத்துலையும். அது ஏன் போடுறோம் எல்லாருக்கும் தெரியுமா? விவசாயம் அந்த ஆண்டு எப்படி விளைய போகுதுங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்ம முளைப்பாரியே போட்டோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் பயிறு வகையெல்லாம் போட்டு வளர்த்து தண்ணீர் ஊற்றி ஒரு வார காலத்துக்கு அதை பாதுகாத்து வளர்த்து வைக்கிறோம். அது எப்படி வளருகிறதோ அதை பொறுத்துத்தான் அந்த ஆண்டு சீதோஷணமே இருக்குமா. அதுக்காகத்தான் ஆடி மாதத்தில் முளைப்பாரி போட்டு வளர்த்தோம். இந்த நம்ம சங்கரநாராயணர் கோயிலை பற்றி தெரியாத இடமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது. மதுரையிலேருந்து நான் புறப்படும் போதே பஸ்ஸில் ஏறினோன்னு சங்கரன் கோயில்னு சொன்னால் திருவிழாவுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய விழாவாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடியது காரணம் என்னென்னா, இது ஒரு சிவாலயம். சிவபெருமானை லிங்க ரூபத்திலே
வழிபடக்கூடியவர்கள் நாம. அந்த லிங்க ரூபத்திலே எம்பெருமான் அங்கே நாராயணராகவும் காட்சி கொடுத்த இடங்கிறதுனால தான் சங்கர நாராயணர் திருக்கோவிலாக நம்ம இதை பார்க்குறோம். இந்த கோயில் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய ஆலயம் இது. அதனால இந்த சைவமும் வைணவமும் எப்பேற்பட்ட கொள்கைகளை உடையது, அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டுமே சைவம் அப்படின்னு சொன்னாலே அங்கே சிவபெருமானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுறோம். இந்த சைவ மதம் என்ன சொல்லுகிறதுனா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லுது. நம்ம அருமத்துவ மூவரோட நம்ம கதைகளை அந்த புராணத்தை எடுத்து பெரிய புராணத்தை படித்தாலே நமக்கு தெரிஞ்சிருங்க. ஒவ்வொருத்தரும் சிவபெருமானை வழிபட்டவர்கள். திருநீலகண்டராகட்டும், திருநாவுக்கரசராகட்டும், எல்லோருமே சிவபெருமானை வழிபட்டவர்கள். சிவபெருமானை வழிபட்டதை காட்டிலும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டவர்கள். இதைத்தான் சைவ மதம் சொல்லுகிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். சைவத்தை தழுவுகிற போது பிற உயிர்களுக்கு தொண்டு செய்வதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுமே அதில் மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது. அதையே வள்ளல் பெருமான் இன்னும் ஒரு படி மேலே போய்